ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டீங்க. இப்பவும் சொல்றேன் அத்தை, இந்த பொங்கல் தான் நம்ம எல்லாருக்கும் புது வருஷம். தமிழ் புது வருஷம் எனக்கு நல்லா தான் விடிஞ்சிருக்கு. உங்களுக்கு? ஏய், உங்களுக்கும் நல்லதாவே இருக்குங்க அத்தை. என்ன மகேஸ்வரி? மகேஸ்வரி, பொங்கல் வைக்க நேரமாச்சே, ஆரம்பிக்கலையா? ஆரம்பிக்க தானே போறேன், வாங்க. பூங்குடி மாமா, நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு, அடுப்பு பத்த வைங்க. சரிங்க மாமா. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பட்டி பெருக, பட்டி பெருக, பட்டி பெருக, பால்பான பொங்க, நோயும் பிணியும் பெருவோட போக, பெருவோட போக, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். பெரியவனே, தொட்டு கும்பிட்டுக்க, நல்லா இருப்பா. எனக்கு அப்புறம் இந்த குடும்பத்தை நீ தான் எடுத்து நடத்த போற. நான் உனக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய கத்து கொடுத்துருக்கேன். எது பொம்பளைங்களை மதிக்காம பொம்பளைங்களை நம்பாம இருக்கிறது தான் நல்ல விஷயமா? இது கத்து கொடுத்துட்டேன்னு பெருமை வேற. கத்து கொடுத்தத மனசுல வச்சுட்டு இம்மி பிசங்காம நடந்தா இது மாதிரி இன்னும் பல 100 சொத்து வாங்கலாம்ப்பா. வாழ்வான் வாழ்வான், ஆனா மனுஷனா வாழ தெரியாதே. 100 வருஷம் நீ தீர்க்காயுசா இருக்கணும்ப்பா. அர்ச்சனா, வா, அப்பா காலைல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கலாம். இந்த நடிப்புக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சல் இல்ல. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தம்பதி செய்தம்மா 100 வருஷம் சந்தோஷமா நல்லா இருக்கணும். வேகமா ஒரு பேரனை பத்தி கொடு. சின்னவனே கும்பிட்டுக்க.
ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. ஏ எந்திரி எந்திரி எந்திரிப்பா எந்திரிப்பா, நல்லா இருப்பா நல்லா இருப்பா, எந்திரி எந்திரி, நல்லா இருப்பா எந்திரி. என்னப்பா நீ சாமியை தானே கும்பிட சொன்னேன்? அப்பா எனக்கு சாமியே நீங்க தான்ப்பா. டே தயவு செஞ்சு ஓவரா நடிக்காதடா, இரிட்டேட்டிங்கா இருக்கு. அண்ணனும் தம்பியும் போட்டி போட்டு நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களேடா, எரிச்சலா இருக்குடா. கும்பிட்டுக்க. ரஞ்சிதம், இந்த பொங்கல் நல்லபடியா விரிஞ்சிருக்கு. கடவுளா பார்த்து ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. இதெல்லாம் எதனால தெரியுமா? எல்லாம் நான் செஞ்ச புண்ணியத்தால. இழிச்சிங்க, பெத்த பொண்ணையும் கட்டின பொண்டாட்டியும் ஒழுங்கா வச்சு வாழ துப்பு இல்ல, புண்ணியம் பண்றாராம் புண்ணியம். என்னம்மா நான் சொல்றது சரிதானே? ஆமாங்க மாமா, இதெல்லாம் நீங்க சொன்ன தப்பா இருக்காது. தப்பா இருக்கிற மாதிரி இருந்தா நீங்க சொல்லவே மாட்டீங்க. என்னாச்சு மாமா? இல்லையே, நீ சொன்னதை எங்கேயோ கேட்டது மாதிரி இருக்கே. ஐயோ இல்ல மாமா, நான் தான் இப்ப சொன்னேன். இப்பெல்லாம் ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் காப்பி அடிக்கிறது பேசனா போச்சு. ரஞ்சிதம், நல்ல நாள் அதுமா, சேட்டை பண்ணாம இருக்கணும், புரியுதா? சேட்டையா? சேச்சே, நான் எதுக்குங்க சேட்டை பண்ண போறேன்? பரவாயில்லையே, நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேக்குது. ரஞ்சிதம், இவ்வளவு நல்லா பதில் சொல்ற. நான் எப்பவுமே ஒழுங்கா தாங்க பதில் சொல்லுவேன். ஐயோ, நீ சொல்றத கேட்கும் போது கையும் ஓடல காலும் ஓடல. இது போதும் இது போதும். பொங்கல் அதுமா, கடவுள் சந்தோஷத்தை வாரி வாரி கொடுக்கறானே. ஐயோ சொக்கா. ரஞ்சிதம், இனிமேல் எனக்கு கவலையே இல்லை. என் சின்ன பையன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒளி தெரியுது. என்னது? சின்னவனுக்கு சளி பிடிச்சிருக்கா? ஏய், எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஓ, உங்களுக்கு சளி பிடிச்சிருக்கா? ஆமா. ஒண்ணும் கவலைப்படாதீங்க. தேங்காய் பாலும் திப்பிலியும் பனங்கள் கண்டு போட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து என் தலையில ஊத்து. அது தலையில ஊத்த கூடாதுங்க, வாய் வலிய குடிக்கணும். 4 நாள் குடிச்சீங்கன்னு வச்சுக்கங்க. 4 வேளை குடிச்சா நல்லாயிருவேன், அதானே? ஆமாங்க. என்ன சொன்ன என்ன சொன்ன? அத குடிச்சா நல்லாயிரும்னு சொன்னேன். உன்னை என்ன பண்றதுனே தெரியல. என்னடா? அப்பா நல்ல நாள் அதுவுமா எதுக்குப்பா சண்டை போட்டுக்கிட்டு? வாங்கப்பா. அப்பா ஆமாப்பா, வாங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இல்லப்பா, நான் நல்லா தான்ப்பா இருக்கேன். இவதான் டென்ஷன் பண்றா. சரி வாங்க, பொங்கலை தின்னுவோம். அம்மா பாத்தியா பாத்தியா? ஐயோ மாமா, அவங்க தெரியாம பேசுறாங்க. நீங்க வாங்க மாமா.